கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறவரே, எல்லா விசுவாசிகளையும் சரியான நேரத்தில் நிலைக்கு கொண்டு வந்து ஆராதனை கலந்து கொள்ள உதவி செய்யும். ஒருவரின் ஆராதனை விட்டுவிடாதபடி சோதரமானவரே, எல்லாரும் வந்து கலந்து கொள்வது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு ஆராதனை முழுவதுமாய் சேர்ந்து உற்சாகமாய் பாடி துதிக்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு, உள்ளத்தோடு செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர்
அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் செற்றிலிருந்து துதி கீதங்கள் நாங்கள். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். அல்லேலூயா கீதம் பாடுவேன், என் ஆண்டவரை கொண்டாடுவேன். தூக்கி எடுத்தார் செற்றிலிருந்து துதி கீதங்கள் நாவில்.
சிறியவராயிருந்தாலும் பெரியவராய் இயேசு மத்தியில் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வவல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவரே எல்லாம் வச்சு விடுவிக்கிற தேவனையா எங்களை எல்லா உபத்திரவங்களிலும் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. மாதம் முழுவதும் எங்களை நடத்தி கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தாவீது கல்வி நிச்சய கிருபையை தந்து எங்களை மட்டும் நடத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. சோதரவரே உங்களே சோதரவாக கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இதுவே உங்களுக்கு சொல்கிறோம். நீர் கொடுத்த சமாதானத்திற்காக நீர் கொடுத்த சந்தோஷத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உலகத்தால் கொடுக்க முடியாது, உலகத்தால் எடுக்க முடியாதது தேவ சமாதானத்தை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் போய் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. இந்த காலவெளியிலே முழு மனதோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் தேவனே. நீர் பெரியவராய் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மை செய்கிற தேவனே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, நீர் பெரியவர். ஹல்லேலூயா. 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 Oh Jesus Lord. Hallelujah. 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 வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நன்றி சொல்லுவோமா? நம்முடைய பாதையிலே கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தார். அவரை நடத்தி கொண்டு வந்த எல்லா அன்புக்காக தேவனை துதிப்போம். வசனம் சொல்லும் தாழ்வில் நம்மை நினைத்தவரை தெரியுங்கள். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வில் இருந்தோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு வருகிறார். அவருடைய பாதைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரமா செலுத்துவோம். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம். தேவன் இடத்துல எல்லாரும் ஒன்று கூட்டி சேர்த்து தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். நம்ம அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறோமா? ஆண்டவரே அவரை நேசிக்கிறோமா? பகல்லையும் உங்களை பத்தி நான் நினைக்கிறேன், இரவிலையும் உங்களை பத்தி நினைக்கிறேன். ஆண்கள் நீருடைய வாஞ்சத்துக்கு கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு மகிழ்ச்சினா நீங்க தான் ஆண்டவரே. என் மனவாளரே உங்க மரபு கவலைகள் பெருகும் பொழுதெல்லாம் நீங்க தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்கப்பா. என் கால்கள் தடுமாறும் போது என்னை தாங்கி பிடிக்கிறவங்க நீங்க தான் ஆண்டவரே. உன்னை நான் எண்ணி பார்த்தா கர்த்தர் நன்றி சொல்லுவோம். கடந்த காலத்தில் எத்தனையோ முறை நம்ம கால்கள் தடுமாறுறது உண்டு, இடரே நாட்கள் உண்டு. கர்த்தரை தாங்கினார் தகப்பனை போல. ஹல்லேலூயா. 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 ஒரு தகப்பனை போல தாங்கி பிடிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மனவாளரே உம்மை மறந்தேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மனவாளரே உம்மை மறந்தேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே,
இரவில் உண்மை பாட உண்மை துதிக்க உடைய பிரசனத்தால் நிறைய கிருபை செய்ய இதோடு கூட இருப்பதாக தொடர்ந்து நடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளில் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. இந்த 2 வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 2 வசனத்திலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம வாசிக்கிறோம். கலாத்தியர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இன்னைக்கு தலைப்பு விசுவாசமும் அன்பும். விசுவாசமும் அன்பும் விசுவாசத்தோடு கூட சம்பந்தப்பட்டவைகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த காலவேளையில விசுவாசமும் அன்பும் இதுல எது ரொம்ப முக்கியம் என்ற கேள்வி நமக்குள்ளே வரும்போது அதற்கான விடைதான் இந்த செய்தியாக இருக்கும். விசுவாசம் மிக முக்கியம் தான் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் அதே நேரத்தில் அன்பு இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் என்னவாகும் என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கு. 2 பக்கத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. விசுவாசத்தை மாத்திரம் சார்ந்திருந்து விசுவாசம் சார்ந்த பல காரியங்களை நாம் உடையவர்களாக இருந்தும் அன்பு என்ற ஒன்று இல்லாமல் போகும்போது அந்த விசுவாசத்தினுடைய உயரம் அது பயனற்று போய் விடுகிறது. விசுவாசத்தின் ஆழம் பயனற்று போய் விடுகிறது. விசுவாசத்தின் ஸ்திரத்தன்மையும் பயனற்று போய் விடுகிறது என்ற ஒரு செய்தி நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த கலாத்தியர் புஸ்தகத்திலும் 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலும் 2 வசனங்களை கவனிக்கும் போது கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது கிரியை செய்கிற விசுவாசம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்தை அன்பின் மூலமாக கட்டி எழுப்புகிறது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் இருக்க, அந்த விசுவாசம் வேற ஏதாவது வழியில் அல்ல, அன்பின் மூலமாக அந்த விசுவாசம் என்ன செய்யணுமா? வளரணுமா? அதாவது அன்பினால் விசுவாசம் வளரணும். விசுவாசம் வேற எதுவினால் வளர்ந்து விடக்கூடாது. தவறான பகுதியிலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டு போகாதபடி அன்பின் மூலமாக விசுவாசம் வளரணும். அன்பால் விசுவாசம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று பவுல் தான் இங்க எழுதுறார் கலாத்தியருக்கு. அதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறாரு, உனக்கு விசுவாசம் இருந்தாலும் அன்பு இல்லைன்னா அந்த விசுவாசம் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எனக்கு இந்த கால வேளையில இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே தேவன் இந்த 2ஐயும் இணைத்தே தருவாராக. சில விஷயங்களை இதுதான் பெஸ்ட்னு சொல்லுவோம், சில இடத்துல 2மே தேவைன்னு சொல்லுவோம், சில இடத்துல ஒண்ணு மட்டும் முக்கியப்படுத்துவோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லும் போது ஒன்றை மட்டும் முக்கியப்படுத்தி விடல, அதோடு அன்பையும் முக்கியப்படுத்துறாரு. இது மாத்திரம் இருந்தா போதும், இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாமா? அப்படி இல்ல. விசுவாசம் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைதான். ஏன்னா விசுவாசம் இருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நாள் குறைச்சு மதிப்பிடக்கூடாது. விசுவாசம் பெருகணும், விசுவாசம் வளரணும், நமக்குள்ள வரணும். விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று ரோமர் 1:17 சொல்றாரு. விசுவாசம் இல்லாம எதுவுமே செய்யறது இல்ல. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமே விசுவாசம் தான். தேவன் அறிகிறதும் தேவனை தேடுவதும் விசுவாசத்தினால் தான். நியாயப்பிரமாணத்தினால் கிடையாது, கிரியைகளினால இல்ல, தான தர்மத்தினால இல்ல, நாம செய்கிற நற்கிரியைகளினால இல்ல, எதுனாலும் கிடையாது. விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா அதே நேரத்தில் அந்த விசுவாசம் ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு ஆபத்து ஒன்று இருக்காது. காரணம் அதை சார்ந்த சில விஷயங்களும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த நாளில அன்பு என்ற ஒன்றை பவுல் அப்போஸ்தலன் அழகாக எடுத்து சொல்றார் பாருங்க. விசுவாசத்தினால் அன்பினால் விசுவாசம் வளரணும். அதே நேரத்தில் இந்த விசுவாசம் மட்டும் நான் வைத்துக் கொண்டு நான் அன்பில்லாதவனாக இருந்தால் அந்த விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று இந்த 2வது வசனத்துல மிக அழகாக அவர் சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் நீங்க படித்து பார்க்கும்போது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்கள் ஆகலாம் என்று எண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்ததுனால
விருத்த சேதனத்தை தூக்கி பிடிக்கிறவர்களாக இருந்த யூத கூட்டம் அது. விருத்த சேதனம் இல்லாவிட்டால் அவனை அற்பமாய் பார்க்கிற அந்த காலகட்டம் அது. பழைய ஏற்பாட்டு காலங்கள் தொட்டு முதல் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் கூட யூதர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தின் மேல் அதிகமான நம்பிக்கை வைத்தவர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவ கூட நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் தூக்கி எறிந்து விடவில்லை. ஆனாலும் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக்கும்படி தன்னை தானே முழுமையாக இயேசு ஒப்புக் கொடுத்தார். நியாயப்பிரமாணம் நிறைவேறணும்னா இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்ததன் மூலமாக அந்த கிருபையை ஆண்டவர் தூக்கி பிடித்தார். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிடைக்கிற சகல ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே கிடைக்கப்படினார். நியாயப்பிரமாணம் கைக்கொள்வது கடினமானதுதான். ஆனால் கிறிஸ்து அந்த கடினமான காரியங்களை தான் எடுத்துக்கொண்டு சிலுவை தன் ஜீவனை கொடுத்தாரே, காயமடைந்தாரே, முற்றிலும் தன்னை ஒப்புக் கொடுத்தாரே, அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயப்பிரமாணத்தை காட்டிலும் எளிதான ஒரு ஆசீர்வாதத்தை அவருடைய கிருபையினால ஆண்டவர் கொடுத்தார். அதனால ஸ்தோத்திரம். யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த வசனத்தில் வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள். 4வது வசனம், நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை அதிகமா நம்புகிறானோ, அல்லது நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக விரும்புகிற, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமானாக முடியும்னு நினைக்கிற ஒரு மனிதன் கிறிஸ்துவை விட்டு என்ன செய்கிறான்? பிரிந்து விடுகிறான். அவனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தின் மேல் இருக்கிறவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனாலதான் அன்னைக்கு இயேசு அங்கீகரிக்க மாட்டேன்ட்டாங்க. நியாயப்பிரமாணத்தை சார்ந்திருந்த, நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்ட மற்றவர்களால இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை அல்ல, கிருபையின் பிரமாணத்தையே அவன் ஏற்றுக்கொள்கிறான். அன்னைக்கு விருத்த சேதனம் இல்லை என்றால் தேவனுக்கு அருகில் இருக்க முடியாதுன்னு நம்பினாங்க. எவன் ஒருவன் விருத்த சேதனம் செய்து கொள்கிறானோ அவனே தேவன் அண்டையில் வர முடியும் என்று நம்பினார்கள். கிறிஸ்துவை உடைத்தார். விருத்த சேதனம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாட்டாலும் பிரச்சனை கிடையாது. அங்கு விசுவாசம், கிருபை, அன்பினாலே வளர வேண்டும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அது எதுவும் உதவி செய்கிறது இல்லை என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே. ஆண்டவர் விசுவாசத்தை சொல்லிக்கொண்டே வரும்போது அது அன்பினால் அது கிரியை செய்யணும்னு சொல்ற. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ வேதத்துல படிக்கும் போது விசுவாசம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா எல்லாருடைய விசுவாசம் அன்பினால் தான் வந்ததான சந்தேகம் அங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு இல்ல. விசுவாசம் சில அற்புதங்கள் மூலமாக கூட வந்திருக்கு. அற்புதங்களின் மூலமாக வந்தது. பார்த்த காட்சி ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் நடக்குதுன்னு அதை பார்த்தோட அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு, அதன் மூலமாய் வருகிறதான அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது எப்போது நிரந்தரமாக இருக்கும் பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா அற்புதங்கள் மாறலாம், ஆனா அன்பு ஒருபோது என்ன செய்யாது? மாறாது. அற்புதங்கள் நடக்கும், நாளைக்கு நடக்காது. அது மாறலாம். ஒரு நாள் நடந்த அற்புதம் நடக்காது. அதனால அற்புதங்களின் மேலே விசுவாசம் வைக்கும் போது, அற்புதம் நடக்கும் போது விசுவாசமா இருப்போம், அற்புதம் இல்லாத போது விசுவாசம் போயிடும். அன்பின் மேல் விசுவாசம் வைக்கும் போது, அல்லது அன்பினாலே விசுவாசம் வளரும் போது என்ன ஆகும் தெரியுமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார். இந்த அன்பு மாறாது. இயேசுவின் அன்பு எப்போது இருக்கும். அதனால அதன் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் போது அந்த விசுவாசம் எப்போதுமே இருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆக இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அன்பினாலே விசுவாசத்தில் என்ன செய்யணும்? வளரணும்னு சொல்றாரு. ரெண்டு விதமான அன்பு. ஒண்ணு அவர் நம்ம மேல வைக்கிற அன்பு, இன்னொன்று நாம் அவர் மேல வைக்கிற அன்பு. ரெண்டு அன்பையும் பைபிள் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவ்வளவு ஆழமான அன்பை நம்ம மேல கத்து வச்சிருந்தாரு. நாம் அவர் மேல வைக்கிற அன்பும் அவர் எதிர்பார்த்தார். ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது தேவன் மேல் உள்ள அன்பை பற்றி இங்கே சொல்றாரு. கலாத்தியர்ல 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பவுல் சொல்லும் போது எனக்கு தேவையான அன்புன்னு சொல்றார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியதுன்றத கலாத்தியர்ல சொல்லிட்டு இங்க சொல்லும் போது என்னுடைய அன்புன்னு சொல்றார். எனக்கு அன்பு இல்லாவிட்டால் என்று சொல்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. இது சார்ந்த ஒரு வசனம். எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, பின்னாடி சொல்றாரு, தேவன் என்ன செய்யற? துதிக்கிறதுக்காக, அவர் மகிமைப்படுத்துறேன்னு சொல்றாரு. பாருங்க, எதுக்காக தேவன் மகிமைப்படுத்துற? எபேசிய சபைக்கு அவர் எழுதுறார், எபேசிய சபை மக்களே, நான் உங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் மேல் உள்ள அன்பு. தேவன் மேல் உள்ள விசுவாசம், மனுஷன் மேல் உள்ள அன்பு. அப்போ பாருங்க, தேவன் மேல நமக்கு விசுவாசம் ஆழமா இருந்தாலும்
மக்கள் மேல் நமக்கு அன்பு இல்லாவிட்டால் தேவன் மேல் உள்ள விசுவாசம் கூட பொய்யாக போயிருன்ற. காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நம்ம எல்லாரும் ஒருத்தர் அதிகமா நேசிக்கணும். அன்பு அல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி யாரும் இருக்க மாட்டோம். அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி யாராவது இருந்தா நாம அவங்கள நேசிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது சரிதானா? எனக்கு பிரியமா இருக்கிறவங்க, எனக்கு பிடிச்சவங்க, நான் நினைக்கிற மாதிரி நடந்துக்கிறவங்கள மேலதான் அன்பு வைப்பேன் அப்படின்றது சரியா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல? அப்படி இருக்கா? நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க என்ன செய்யணும், நடந்துக்கணும், அப்படிதான் நினைக்கிறோம். நான் நினைக்கிற மாதிரி அவங்க சரியா இருந்தாங்கன்னா நான் அவங்க மேல அன்பு கூறுகிறேன். நம்ம எல்லாம் அப்படிதான் செய்யறோம். ஆனா கிறிஸ்து அப்படி என்ன செய்யல சொல்லல. ஏன் அப்படின்னா, நிச்சயமா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஒருபோது என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நான் நினைக்கிற மாதிரி நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன். அந்த அடிப்படையில ஒருத்தர் நேசிச்சோம்னா அந்த அன்பு ஒருபோது நிலை நிற்காது. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நான் ஒரு மனிதனாக இருக்கிறதுனால, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால யாரையும் நான் நேசிக்க விரும்புகிறேன். அதனாலதான் கிறிஸ்து சொல்றாரு, சத்துருக்களை என்ன செய்யுங்க, சிநேகிங்க. உங்களுக்கு பிடிக்கிறவங்களை மட்டுமே நேசிக்கிறது ஒன்றும் சவால் ஒன்றும் கிடையாது, அல்ல சாதனை ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிரியமானவங்களை மட்டும் நேசிக்கிறதுனால ஒன்றும் நீங்க பெரிய சாதனை படைச்சவங்க இல்லைன்றார் ஆண்டவர். அது பெரிய விஷயமே கிடையாது, அது இயற்கை தானே, அது எல்லாரும் தானே செய்யறாங்க. தங்களுக்கு பிரியமானவங்களை மட்டும் அன்பு கொடுக்கிறது எல்லாரும் தான் செய்யறாங்க. ஆண்டவர் அறியாதவங்க கூட அதைத்தான் செய்யறாங்க. யார் பணம் தர்றாங்களோ, யாரு நல்லா பேசுறாங்களோ, யார் கடை டீ வைத்து தர்றாங்களோ, யார் விசாரிக்கிறாங்களோ, யார் ரொம்ப நெருக்கமான சொந்தமோ, யார் கைகோர்த்து போறாங்களோ, ஆபத்துல உதவி செய்யறாங்களோ, நண்பர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் நேசிக்கிறோம் அப்படின்றது அது எல்லாரும் தான் செய்யறாங்க. அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தேவ பிள்ளைகள் உங்களுக்கு பிடித்தமானவங்களை மட்டும் நேசிப்பதல்ல, பிடிக்காதவங்களை நேசிப்பதுதான் கிறிஸ்துவனுடைய அன்புன்னு தேவன் சொல்றாரு. நல்ல வரமாட்டேங்க. இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமாக நம்மை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோம். எனக்கு நான் பிடித்தவர்களை மட்டுமே நேசிக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு எல்லாரையும் பிடிக்குமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த சர்ச்சுக்குள்ள இப்ப அங்க வச்சுக்கிடுவோங்க, எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்குமான்னா இல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்புங்க. 5 பேர்ல ஒண்ணு போல இல்லைன்னு உலகத்தான் சொல்லுவாங்க இல்லையா? எல்லாரும் ஒண்ணு போல இல்லை. நான் நினைக்கிற மாதிரி 100% என் பாஸ்டமா கிடையாது, பாஸ்டமா நினைக்கிற 100% நானே கிடையாது, வீட்டுக்குள்ளே கிடையாது. உங்க வீட்டுல அப்படி இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி 100% உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? அவரு நினைக்கிற மாதிரி 100% நீங்க இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற பிள்ளைகள் இருக்காங்களா? பிள்ளைகள் எதிர்பார்க்கிற 100% பெற்றோரா நீங்க இருக்கீங்களா? கேட்டு பாருங்க. நான் எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கணும், நான் சொல்றதை கேட்ட நீங்க நடக்கவே முடியாது. அம்மா நான் அவங்க எப்படிமா இருக்கணும்னு சொல்லு அப்படின்னா அவர் பட்டியல் போடுவாங்க பாருங்க. அந்த பட்டியல் நீங்க வரைய மாட்டீங்க, வராது. நான் திரும்ப சொல்றேன், ஒரு குடும்பத்துக்குள்ள கூட நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுத சொல்லுங்க, நான் நீ விரும்புகிற அப்பாவா எப்படி இருக்கணும்னு எழுதி கொடுமா அப்படின்னு கேட்டு பாருங்க. வயசுல நான் அப்படி செய்ய அடிக்கடி கேசல் மீட்டிங்ல செஞ்சிருக்கோம். நீங்க விரும்புகிற பாஸ்டர் எப்படி இருக்கணும்னு எழுதி கொடுங்க. அது ஏகப்பட்ட எழுதி கொடுத்தாங்க. அதுல 1-2 அது செட் ஆகல. ஆமே, கடிந்து பேசக்கூடாது, முடியாது. நான் அப்படிதான் பேசுவேன், சாஃப்டாவும் பேசுவேன், காட்டமாவும் பேசுவேன். ஏன்னா வசனம் சத்தியமா பேசணும்ல. சத்தியத்தை மாற்ற முடியாது, அது அப்படிதான் சொல்லும். பாவம் செஞ்சா மரணம் தான் பைபிள் சொல்லுது. அதை பாவம் செய்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நான் 7 வருஷம் லவ் பண்ணாலும் லவ் பண்ணுன்னு ஒரு பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி செய்ய முடியாது. நான் ஒண்ணு செய்யறேன் அப்படின்றதால இன்னொருத்தர் அப்படி செய்யுங்கன்னு சொல்ல முடியாது. வேதம் என்ன சொல்லுது அதான் சொல்ல முடியும். பைபிள் என்ன சொல்லுது? பாவத்துக்கு சம்பளம் வரணும்னா மரணம் தான், பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் எப்படியாவது சமாளிச்சு இறக்கமுள்ள தேவர் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு அப்படின்னா செய்ய முடியாது. கடினமா பேசிதான் ஆக வேண்டும். சத்தியத்தை மாத்தி பேசக்கூடாது. சத்தியமே. இந்த காலவேளையில நீங்க உங்க வீட்டை மிஸ் பண்ணி பாருங்க. உங்க பிள்ளைகளை சொல்லுங்க, என்னவா என்ன விஷயம், நான் எப்படிப்பட்ட அப்பாவா இருக்கணும், எப்படிப்பட்ட அம்மாவா இருக்கணும் எழுதி கொடுங்க. கேளுங்க. அவங்க ஒரு பட்டியல் நீங்க மத்தியானம் போய் செஞ்சு பாருங்க. அவங்க எழுதி உங்களுக்கு தருவாங்க ஒரு பட்டியலை. அல்லேலூயா. அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேளுங்க, நீங்க எப்படிப்பட்ட பிள்ளையா நான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஒரு பட்டியல் கொடுப்பீங்க. நான் சொல்றது சரிதானா? நான் நினைக்கிற மாதிரி 100% யாரும் இருக்கிறாங்களா நம்ம வீட்டுல? ஆமான்றவங்க இருக்கிறாங்கன்னா கை தூக்குங்க. இல்ல, நிச்சயமா இருக்க முடியாது. ஆண்டவர் நினைக்கிற மாதிரி நாம் இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. நாம் நினைக்கிறத விட மேலாக ஆண்டவர் இருக்கிறார். அதுவும் நாம் நினைக்கிறத விட அவர் மேல இருக்கிறார். இந்த 40 நாள் ஜெபத்தில் நான் அந்த பிரசங்கம் பண்ணேன். தொடர்ந்து அந்த செய்தி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கோம். அதுல வரும்போது சொல்லப்படுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல. ஆனா ஒண்ணு ஆண்ட சொல்ல, நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கல, நான் நினைக்கிறோம் நீ நினைக்கல,
நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல. உன் நினைவுகள் வேற, என் நினைவுகள் வேற தான். ஆனா ஒண்ணு முக்கியம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உன் நினைவை விட என் நினைவு உயர்ந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. வானத்தின் பூமிக்கு எவ்வளவு உயரமா அவ்வளவு உயரமா உன் நினைவுகளோட என் நினைவுகள் உயர்ந்ததாக என்ன செய்திருக்கு. ஒருபோது நம்மளை விட குறைவாக அவர் என்றதில்லை, நம்மளை விட உயர்வாக அவர் என்ற குறைவாக ஒருபோது இருக்கிறது இல்லை. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம் பாருங்க, எல்லாரையும் போல பிடித்தவர்களை மாத்திரம் நேசிப்பது என்பது எல்லாரும் செய்யற ஒண்ணு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. அவர்கள் கட்டாயம் அவன் எல்லாரையும் நேசிக்கிறவர்களா மாறணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க மேல அன்பு கூறுதல் ரொம்ப அவசியம் தேவைப்படுது. இந்த அன்பு ஒண்ணு கர்த்தர் அதிகமாக வலியுறுத்துறாரு. கிறிஸ்தவம் அப்படின்னா என்னதான்? அன்புதான். அன்பையும் கிறிஸ்தவத்தையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. இந்த கிறிஸ்தவத்திலிருந்து அன்பை எடுத்துட்டா அது கிறிஸ்தவமா என்ன செய்யாது இருக்காது. மற்ற எல்லா மார்க்கத்தை காட்டிலும் கிறிஸ்துவின் மார்க்கம் அன்பினால் வந்ததில்லை. கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தாரே, சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே, அந்த அன்பின் நிமித்தமாக கிறிஸ்தவமே தோன்றியது. இந்த காலங்களில் அன்பானதுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நீங்க எல்லாம் அன்பு இல்லாதன்றதுக்காக நான் பேசல. எல்லாருக்குள்ளே அன்பு இருக்கு, அன்பு இருக்கு, நாம் நேசிக்கிறோம். ஆனா அதுல இன்னொரு படி நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு இருக்கு. என்னன்னா, நம்ம யாரை நேசிக்கிறோம், யாரையெல்லாம் நேசிக்கிறோம்ங்கிறது ஒரு காரியம் நமக்கு இருக்கு. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் மற்றவர்களை எல்லாரையும் நேசிப்பதற்கு ஒரு படி மேல வரக்கத்திற்கு செய்யும். எப்போதும் சிலருடைய ஆவி நம்மோடு கூட ஒத்து போறதே இல்லை. அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சிலருடைய ஆவி நம்முடைய ஆவியோடு எப்போது என்ன செய்யாது, ஒத்தே போகாது. அது என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒத்து போகாது. அப்படிப்பட்ட நிலைகளில் அவங்களுக்காக நம்ம அன்பை விட முடியாது. அந்த அன்பினால் ஜெபம் பண்ண அவங்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவங்களுக்காக ஜெபித்தல். எப்படினாலும் ஒரு சிலர் நம்ம கிட்ட இருப்பாங்கல்ல, சபைக்குள்ளேயே நீங்க அவங்க கிட்ட மட்டும் என்ன செய்ய முடியாது, சிலரோட இணைய முடியாம இருக்கும். பேசணும்னு விருப்பம் இருந்தாலும் ஏதாவது பேசணும், எதை வம்பு என்ன செஞ்சிடும் வந்துடும். என்ன பேசினாலும் எதிரும் புதிருமாவே மாறும். நான் கர்த்தருக்குள்ளாக நேசிக்கிறேன்னு பேச ஆரம்பிக்கும் போது அவங்க ஆவி வேற மாதிரி இருக்கும். நாம நினைக்கிறது வேற, அவங்க நினைக்கிறது வேற. அதனால எப்போதும் இணைய முடியாதபடியே இருக்கும். ஆனாலும் நாம் அதுக்காக அன்பு செலுத்தாம இருக்க முடியாது. இவன் யூதாஸ் இயேசுவோடு கூடவே இருந்தார். ஆண்டவருடைய ஆவி வேற, அவன் ஆவியே வேற. ஆண்டவர் வாங்க நினைக்கிறேன், இவன் விற்க நினைக்கிறார். எதிரும் புதிருமானது. இவன் ஆண்டவர் மற்றவர்களை சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார், இவனும் விலைக்கு விற்றுவிட விரும்புகிறார். காலமெல்லாம் அவனுடைய எண்ணமெல்லாம் எப்படி ஆகியும் பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து விற்றா கூட பரவாயில்ல, பணம் கிடைத்தால் போதும் என்ற உணர்வு அவனுக்கு இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை கொடுத்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களை வாங்க வேண்டும் என்ற உணர்வு அவனுக்கு இருந்துச்சு. யாரையாவது விற்று தனக்கு ஆதாய வேண்டும் என்று நினைத்த யூதாஸ் என்னன்னாலும் கொடுத்துற, மற்றவங்களுக்கு நல்ல உண்டாகணும் நினைக்கிற ஒரு இயேசு எப்படி ரெண்டு பேரும் ஒரு கூட்டத்துக்குள்ள இருக்க முடியும்? ஒரே அணியில் இருந்தாங்க. எதிரும் புதிருமாக தான் இருக்கும். ஆனா இருக்க வேண்டும், வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி செய்யாத ஒருத்தர், நீங்க விரும்புகிற மாதிரி நடக்காத ஒருத்தர், உங்களுக்கு எதிராக பேசுகிற ஒருத்தர், அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு குழுவுக்குள்ள இருந்தாலும் அதையும் சமாளித்து இயேசு கிறிஸ்து கொண்டு போனார் அல்லவா? இயேசு கிறிஸ்துவை அட்வைஸ் பண்ணாங்க நிறைய இருந்தாங்கல்ல, இது உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அவர் சிலுவையில் மரிக்கணும்னு சொல்றார், மனுஷகுமாரன் சிலுவையில் மரிக்கணும், அது தேவ சித்தம் என்று சொல்லுகிறார். ஆனா அவருடைய சித்தத்துக்கு எதிராக பேசுறவங்க அவர் கூடவே இருந்தாங்க. பேதுரு சொன்னா, மற்ற சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவர் இது உங்களுக்கு நடக்கக்கூடாது, அது அன்பினால்தான் சொன்னாங்க. ஆனாலும் அவருடைய விருப்பத்துக்கு மாறான வார்த்தைகளை சொல்றாங்க. அவருக்கே ஆலோசனை கொடுத்தாங்க. யார் பெரியவர் என்ற போட்டி அங்கே இருந்துச்சு. அவங்களுக்குள்ள போட்டி. இயேசுக்கு அடுத்து யாரு, நானா நீயா பெரியாள் அப்படின்ற சண்டை, பொறாம போட்டி எல்லாம் இருந்துச்சு. இது எல்லாம் அவங்க கூட தான் இருந்துச்சு. இயேசு விரும்புற மாதிரி அவங்க இல்ல, பயந்தாங்களா இருந்தாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய குறைகள் அவங்க மேல வந்துச்சு. ஓய்வு நாள்ல கதிர்களை கொய்தாங்கன்னு அவங்க மேல பிரச்சனை வந்துச்சு. இப்படி பலவிதமான காரியங்கள். கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை புரிந்து கொள்ளவில்லை. எத்தனை முறை ஆண்டவர் எடுத்துட்டு கடைசியில எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற இடத்துக்குலாம் வந்திருக்காங்க. அவருடைய சிந்தை வேற, இவருடைய சிந்தை வேறவாக இருந்துச்சு. ஆனாலும் கிறிஸ்து கடைசி வரைக்கும் அவர்களை நேசித்தார். இறுதி வரைக்கும், சிலுவை மரண வரைக்கும் அந்த சீஷர்களை ஆண்டவர் நேசித்தார். கடைசி வரைக்கும் கூட அவன் மேல அன்பா இருந்தார். அவனுக்கும் திருவிருந்தும் கொடுத்தார். நான் தான் கொடுக்க மாட்டேன், ஆனா அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு தவறு செய்து வந்தால் நமக்கு தெரியுது, ஆனா அதால கொடுக்க முடியாது. ஆனா கிறிஸ்து இவன் உட்கார்ந்துருக்கான், விசுவாசிக்கு எல்லாம் கொடுத்துட்டான்.
திருவிருந்து நடந்துகிட்டு இருக்கும் போதே பிளான் பண்ணிட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து ராபோஜனம் கொடுக்கும்போது யூதாஸ் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்துச்சு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கு? அப்பதான் எழுப்பி போறான். அந்த ராபோஜனம் நடந்துட்டு இருக்கும் போது யூதாஸ் எழுப்பி போறான். அவன் மனசெல்லாம் அவனுக்கு பாவ சிந்தை ஓடிட்டு இருக்கு. எப்படி இயேசுவை காட்டி கொடுக்கலாம், முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாமே, எத்தனை மணிக்கு போறது, எப்ப போறது, எப்படி காட்டி கொடுக்கிறது, உள்ளுக்குள்ள பதட்டம் இருந்தாலும் அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிற சிந்தை தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. இது இயேசுவுக்கு தெரியும். கிறிஸ்து யூதாஸின் சிந்தைகளை அறிந்திருந்த போதிலும், அது தப்பானதா இருந்த போதிலும் கூட அவனுக்கு அந்த அப்பத்தை எடுத்து கையில கொடுத்து சொன்னாரு, எவ்வளவு கொடுக்கணும் அவன் தான் எனக்கு காட்டி கொடுக்க போறான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் யூதாஸ் என்ன செய்யல, தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலை அவனுக்கு வராது இருந்தால் நலமா இருக்கும், அவன் பிறவாது இருந்தால் கூட நலமா இருக்கும். அவன் மேல அப்பவும் அக்கறையத்தான் இருக்க. அப்படி செய்வதன் மூலமா அவன் வரப்போகிற தண்டனைகளை நினைத்து ஆண்டவர் மனம் வருந்துகிறார். அப்போதும் அப்படிதான். நிறைய தோட்டத்துக்கு போயாச்சு கெத்செமனேல. யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்யறான், கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறான். இயேசுவோடு 11 சீஷர் வர்றாங்க. இவன் எங்க இருக்கான் அப்படின்னா, இங்க வர வேண்டியவன் அங்க இருந்து வர்றான். யாரு கூட? தீபங்களை ஏந்தி கொண்டு ரோம போர் வீரர்களோடு கூட அவன் வருகிறான். இயேசு கிறிஸ்துவோடு கூட வருகிற 11 சீஷரோடு யூதாஸ் வர வேண்டியவன் பாதியிலே ராபோஜனத்துக்கு எழுந்து போய் ரோமருடைய போர் வீரர்களோடு கூட சேர்ந்து எதிரே வருகிறான். இயேசு கிறிஸ்து முன் வந்து கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிறார். அது வழக்கமான ஒன்றுதான் யூதர்களுக்கு. ஆனால் அவன் எங்கே இருந்து கொடுக்கிறான்றது முக்கியமானது. அப்ப சொன்னார இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. என்ன சொன்னார்? என்ன சொன்னார் ஆண்டவர்? சிநேகிதனே. எஸ், அது ஓகே தான். நீங்க சொல்லுங்க சார் தான், முத்தத்தினால காட்டி கொடுக்குறேன்னு சொன்னது ஓகே தான். ஆனா அதுக்கு முன்னாடி சொன்ன பாருங்க, துரோகியேன்னு சொல்லல. நாமளா இருந்தா உங்க வீட்டுக்கு ஆமா ரெண்டகம் பண்றீங்க, நீலாம் மனுஷனா, உனக்கு சோறு போட்டு 3 வருஷம் வளர்த்தம் பாரு. என்ன சொல்லணும், என்னென்ன பேசணுமோ காரி துப்பியும் அந்த இடத்துல. இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சிநேகிதனே. அப்போ நீ சிநேகிதன்டா, என்ன முத்தத்துல காட்டி கொடுக்க, அப்ப கூட என் சிநேகிதன் நான் சொன்னார்னா அவனுடைய அன்பு எவ்வளவு பெருசு. கையை தண்ணி தோற்றம் பண்ணக்கூடாதா? கிறிஸ்துவின் அன்பை எண்ணி பாருங்க. யாரும் அப்படி செய்ய முடியாது. சும்மா இல்ல, சும்மா ஒரு 6 மாசம் ஜெயில போறதுக்காக கிடையாது, கொல்றதுக்காக. இயேசு சும்மா அப்படி சாதாரண விஷயமே கிடையாதுங்க. நமக்கு ஒரு சின்ன தப்பு யாரும் செஞ்சுட்டாங்க, நம்ம அவங்க மேல எப்படி எரிஞ்சு விடுறோம், அதோட அவங்கள முடிவு கட்டிடணும். ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வரலாம் போதும், ஒண்ணுமே இல்லை. உங்க வீட்டு கல்யாணத்துக்கு யாரோ ஒருத்தர் வரலன்னா அவன் மூஞ்சி நம்ம வாசப்படி மிதிக்க மாட்டேன். என் கல்யாணம், என் பிள்ளை கல்யாணத்துக்கே வரல, இனிமேல இருந்து அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படி தூக்கி எரிஞ்சிடல, அதோட முடிஞ்சிருது. ஸ்தோத்திரம். நான் அன்பா அவங்கள்ட்ட சொல்றேன், ஒருத்தருடைய ஒரே தவறை கொண்டு அவர் முழுவதும் கெட்டவர்னு என்னைக்கும் முத்திரை கொடுத்தாதீங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப ஐக்கியமா இருக்கிறவங்க தான், அன்பா இருக்கிறவங்க தான். ஆனா ஏதோ ஒரு தவறு செய்திருப்பாங்க, ஆனா ஒரே ஒரு தவறை செய்ததற்காக அந்த முழு குடும்பத்தை ஒதுக்கி விடாதிருங்கள். அல்லது ஒரு தவறை வைத்து அவன் முழுவதும் கெட்டவர்கள் நம்பி விடாதிருங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? உறவு என்பது மாறாதது. உறவுகளை காத்துக் கொள்ளுங்கள். ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா அவங்க முழுசு, ஏதோ ஒரு தவறு வச்சு 100 கெட்டது நினைக்காதீங்க. 99 நல்லது இருக்குல்ல, அதை பாருங்க. ஒன்னே ஒண்ணு கெட்டதை வச்சு அவங்களே சரியில்லைன்னு முடிவு வந்துடாதீங்க. அப்படி செய்யாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளை இந்த உறவுகளை பேணி காக்கும்படி கேட்கிறேன். அந்த அன்பு மேலோங்கும் போது அதெல்லாம் பெரிய பிரச்சனையா தெரியாது. தேவனுடைய ஜனமே, நான் கிறிஸ்துவினுடைய அன்பை நான் நிதானிக்கும் போது நம்ம எத்தனையோ மாற்றிக்கொள்ள, நீங்கள் நான் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அன்பு வளர்ச்சி அடைவதா? நான் விசுவாசத்தை எவ்வளவுதான் பேசினாலும் சரி, நான் அதை பத்தி நான் சொல்ல விரும்பும் போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நான் அதை பத்தி தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நாம் எடுத்துக்கொள்ளும் அந்த வசனத்தை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு இறக்கிறாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கல போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இங்க பவுல் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? ஒருவேளை நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் இது வெறும் சத்தம் தான். அன்பு இல்லைன்னா ஒண்ணு இல்லைன்ற பாஷை அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணு இல்லை. அது கம்யூனிகேஷன் பண்றது. பாஷை இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. மனுஷர் பாஷை, ஹிந்தி, தெலுங்கு, ஆங்கிலம், நிறைய மொழி பேசலாம். மனுஷர் பாஷையை பேசலாம், தூதர் பாஷையை பேசலாம், அந்நிய பாஷைகளை பேசலாம், அபிஷேகம் பெற்றுக்கலாம். ஸ்தோத்திரம்.
அன்பே இல்லாம அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அந்நிய பாஷை பேசுறேன், ஆனா அன்பு செலுத்தலைன்னா அந்த அந்நிய பாஷை சரியான பாஷை தானா? ஒரு கேள்வி இங்க வருது இல்ல? எத்தனை பாருங்க, சரியா நான் சொல்ல சரிதானே? ரொம்ப அந்நிய பாஷை பேசுற ஒரு ஆளு பகையோடு கசப்போடு ஒருத்தட்ட பேசுறதே இல்லைன்னு வைங்களேன், அந்த அந்நிய பாஷை சரியானதானான்னு கேளு. அந்த அந்நிய பாஷை சரிதானா? நீங்க யாரும் ஒத்துக்கிட மாட்டேங்குள்ள தெரியுது. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தால், அந்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த பாஷை சரியாக இருந்தால், நமக்குள்ளே மற்றவர்களை மன்னிக்கவோ அல்லது மற்றவரிடத்தில் கசப்பு வைக்காமல் பேசுவதற்கோ அந்த ஆவியானவர் நம்மளை உந்தி தள்ளுவார் தானே. பவுல் தான் சொல்றேன், பவுல் சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷை கூட பேசினாலும் என்கிட்ட அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா என்ன சொல்றாரு? சத்தம் விடுகிற வெண்கல தட்டினா சத்தம் மட்டும் வரும். அதனால என்ன கஷ்டம், என்ன தர நன்மை? ஓசை இடுகிற கைத்தாளம், சும்மா கைத்தட்டின சத்தம் தான் அது. ரெண்டு வெண்கல சத்தமும் கைத்தட்ட சத்தமும் ஒரு சத்தம் தான், அது மறைஞ்சிடும். வெறும் சத்தம் பயன்படாது. நான் எந்த அளவுக்கு அந்நிய பாஷை பேசினாலும், எந்த அளவுக்கு ஆவில இருந்தாலும், எந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும், அன்புன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா அது வேஸ்டா போயிடுன்ற. இந்த அன்பு நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் செய்கிற சில தவறுகளினாலே அவர்கள் மேல் உள்ள அன்பெல்லாம் நாம் மாற்றி விடுகிறோம். ஒரு மனுஷன்கிட்ட நான் கூடுமான சமாதானமா இருக்கு சொல்றேன். நாம் அவரோடு பேச விரும்பி அவர்கள் பேசாமல் போனால் பிரச்சனை இல்லை, ஆனா நாம பேசாமல் இருக்கக்கூடாது. நாம் மன்னித்து விடுவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். தேவனே நியாயத்திருக்கிறவராக இருக்கிற மனுஷன் யார்? நான் உங்களை நியாயத்திருக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்வில் இருக்கிற அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமானதா. அந்த காலம் நான் சொல்ல வருவது ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேன், அன்பாக இருக்கிறேன், மற்றவர்களை அன்பு கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வருவதா. இந்த காலவெளியில பவுல் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தால் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தார். ஒரு அழகா சொல்றாரு, எனக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கட்டும். நிறைய பேர் வரம் உள்ளவங்க இருப்பீங்க. சகல ரகசியங்களை கூட அறியலாம், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தினுடைய உச்சத்தை சொல்றாரு. எப்படின்னா, கடுகள விசுவாசம் இருந்தா மலையை பார்த்து பேருக்கு போட போயிருக்கிறார். மலைகளையே பேர்க்கத்தக்க விசுவாசம் கூட இருந்தா கூட அன்பு எனக்கு விட்டால் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லுவேன். என்ன ஆகுது? ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசம் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டாலும் அன்பு எனக்கு எல்லாம் போகும்போது என்னுடைய எல்லா ஆவிக்குரிய விஷயங்களும் ஒரு கேள்விக்குறியா மாறிடுது. அது உண்மையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்தது. இந்த காலை செய்தி வேளையில நான் யாரோடாகிலும் நான் இன்னும் மனக்கசப்புடையவனாக இருக்கிறேனா, அல்லது அவங்களை நேசிக்கவே என்னால் முடியலையா அப்படின்ற ஒரு இடம் அங்கு வரும்போது நம்மளை ஒருமுறை கூட ஆராய்ச்சி பாருங்க. நிச்சயமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் இன்னொன்னையும் சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தடைப்பட்டு போறதுக்கு கூட அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். நாம் யாரையோ மன்னிக்காததுனாலே, யாரோட பேசாததுனாலேயோ அல்லது யார் மேலேயோ அன்பு கூறாததுனால கூட சில நேரம் நம்முடைய வாழ்வில் வர வேண்டிய ஆசீர்வாதம் அது நிறுத்தப்பட்டிருக்கும். இந்த ஆராதனைகளில் நீங்கள் உங்களையே சொல்லிட்டு பாருங்க. நான் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. நான் யாரோடையாவது பேசாம இருக்கேன், என்னால நேசிக்க முடியலையா, என்னால இயலவில்லையா? அதுக்கான கிருபைகளை ஆண்டவர் தருவார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும், ஆண்டவரே உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஸ்தோத்திரம். நான் போய் ஒட்டி உறவாட வேண்டியதில்லை, ஆனால் பகை இல்லை என்ற இடத்துக்கு நான் வர வேண்டும். பேசுவதில்லை என்ற இடத்துக்கு வரணும். சிலருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா போனா கட்டி பிடிக்கணும் அப்படின்னா எட்டி நிற்கணும். இது ரெண்டு தான் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஆள் இருப்பான். அதாவது பக்கத்து வீடு வைங்களேன், அந்த பக்கத்து வீட்டில் என்ன செய்வாங்கன்னா ஒரு லிமிட்டா இருக்க மாட்டான். போன உடனே என்ன செஞ்சுறது, அங்க இருந்து சாப்பிடுறது, இங்க சாப்பிடுறது, சோறு அங்க போறது, ஊருக்கு அங்க வர்றது, கறி எடுத்து கொடுக்கறது, பாத்திரங்கள் கொடுக்கறது, ரெண்டு பேரும் போத்தீஸ் போறது, சென்னை சில்க்ஸ் போறது, ஒரே சுத்துறது. ஒரே ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பழக ஆளு முடிக்கணும், கிட்ட பணம் முட்டை பார்க்குமா. நிறைய வச்சு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய வச்சு கிட்ட போயிட்டா நேரமா, அதாவது ரொம்ப ஓவரா போயிடுறது. ஓவரா பணம் என்ன ஆயிரும்,
சகோதரி வீட்டில் எப்போதும் கொஞ்சம் லிமிட்டாக என்ன செய்யுங்க, எல்லாரோடையும் ஒரு அளவு. ஓவராக போய் கடைசியில் ஊறுகாய் கொடுத்து, அப்புறம் பாயாசம் கொடுத்து, கேசரி கொடுத்து, எல்லாம் கொடுத்து கடைசியில் ஒரு 1000 ரூபாயும் கொடுத்து, அதில் தான் பிரச்சனை வரும். கேசரியிலையும் ஊறுகாயிலையும் வராத பிரச்சனை எதில் வரும்? 1000 ரூபாயில வரும். அவங்க கொடுத்தாலும் நீங்கள் கேட்டாலும் எப்படினாலும் சரி, அந்த இடத்துல என்ன வந்துருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ஒரு எல்லையோடு பழகிறது நல்லது. நம்ம ஆட்களுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, போனால் ஒரே அடியாக கட்டி பிடிச்சிடுறது, அப்படி இல்லைன்னா எட்டியே என்ன செய்யறத பார்க்கறது. அந்த அன்பை எப்பவும் ஒரு வாழகை வைக்கணும்ல. ஸ்தோத்திரம். அப்படிதானே? திருமணமான கணவன் மனைவி ஒரே அடி மாமியார் வீட்டிலேயே போய் ஓயாமல் சாப்பிட்டே இருந்தா என்ன அவங்க நாட்டில் மருமகனுக்கு மரியாதை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? ஓயாம இருந்தாலும் அப்புறம் ரசமும் சோறு கஞ்சி போட ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல வாங்க வாங்கன்ற ஆளு அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, எப்போ போறீங்கன்ற மாதிரி ஆயிடும். அப்போ விருந்து மருந்தும் நம்முடைய உறவுகளை ஒரு அளவோடு வைத்துக்கிட்டால் அந்த அன்பு எப்போது நினைச்சலிப்பாங்க. ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது அந்த சூழ்நிலைகளை அறியாமல் நாம் செய்கிற சில காரியம் அது பகையாக மாறுது. நான் இந்த காலையில் சொல்றேன், நான் பகையாகவும் இருக்க விரும்பல, அதே நேரத்தில் ரொம்பவும் இருக்க வேண்டும். சிலர் எவ்வளவுதான் நெருங்கினாலும் சில பிரச்சனை வர்றதில்லை, அவங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இருப்பாங்க. ரொம்ப எவ்வளவு நெருங்கினாலும் சிலர் அந்த பகை வராமல் பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவங்களுடைய தனித்திறமையா இருப்பாங்க. ஆனா எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. அதனால அவளை விட்டு பிரிவினை வராதபடிக்கு, பகை என்று ஒன்று வராதபடிக்கு கொஞ்சம் கவனமா இருக்க அன்போடு கேட்கணும். குறிப்பாக போல் சொல்றாரு, இந்த 13ஆம் அதிகாரம் முக்கியமான வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவது கொடுத்தாலும், அன்பு இறக்கிற விட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆமென். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு, வெறும் ஓசைன்றாரு. இங்க எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எவ்வளவுதான் அன்னதானம் பண்ணாலும் ஏதாவது நன்மை நடக்கும் தான் அன்னதானம் பண்றாங்க. அன்பே இல்லாமல் அன்னதானம் பண்ண முடியுமா? முடியாதா? அன்பு இருந்தாதான் அன்னதானம் பண்ண முடியுமா? அன்பு இல்லாமலும் பண்ண முடியுமா? சொல்றீங்களா? அன்பு இருந்தா தான் பண்ண முடியுமா? இன்னைக்கு அன்பினால்தான் எல்லாரும் அன்னதானம் பண்றாங்களா? இல்ல, அன்பினாலே பண்றவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் வேற எதுக்காக பண்றாங்க? போட்டோ எடுத்து பேப்பர்ல என்ன செய்யணும்? போடணும். பெருமைக்காக பண்றவங்க இருக்கா? இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்காக பண்ற ஆள் இருக்கு. அன்பால அவங்க மேல இறக்கப்பட்டு பண்றவங்க இருக்காங்க. இங்க சொல்றது, ஏதாவது நன்மை கிடைக்கணும் அன்னதானம் பண்றியே, உனக்கு அன்புனால செய்யலன்னா அந்த உனக்கு ஒண்ணுமே கிடைக்காது, பிரோஜனமே இல்லைன்ற 2 விஷயம் சொல்ற. ஒண்ணு, நான் என்னுடையதை கொடுத்தாலும், நான் அடுத்து என்னையே கொடுத்தாலும், அது சொல்றாரு, என் சரீரத்தை சுத்தரிக்கப்பட கொடுத்தாலும், இல்ல அன்னதானம் பண்றது என்னுடையதை கொடுக்கிறது, என் சரீரத்தை சுத்தரி கொடுக்கிறது என்னையே கொடுக்கிறது. என்னுடையதை கொடுத்தாலும் என்னையே கொடுத்தாலும் அன்புன்னு ஒண்ணு எனக்கு என்ன அப்படின்னா அதெல்லாம் வேஸ்டா போயிடும், எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது கீழே சொன்னாரு. அன்பு நீடிய சாந்தம். முதல்ல ஸ்தோத்திரம், செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதெல்லாம் சொல்றாரு. கீழே சொல்லும் போது எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது. அன்பு என்ன செய்யாது. அப்புறம் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஸ்தோத்திரம், அது என்ன செய்யாது தெரியுமா? அன்பு நீடிய சாந்தம் தயவும் உள்ளதா இருக்கு. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது இருமாப்பாக இராது. அன்பு நீடிய சாந்தமா இருக்கும். நமக்கு நீடிய சாந்தம் வரணும்னா அன்பு கிடையாது வரும். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நீடிய சாந்தமா இருக்காருன்னா அவங்களுக்குள்ள அன்பு இருந்துச்சு. நீடிய சாந்தமான இயேசு இல்லைன்னா அன்னைக்கே யூதாசை முன்னாடி அனுப்பியிருப்பார். பொறுமையா இருக்க மாட்டார். இவன் தான் செய்ய போறான்னு தெரிஞ்சுதான் முன்னாடி அவனை சீசர் லிஸ்ட்ல அவனை தூக்கியிருப்பார். அவனை தன்னோடு வச்சிருக்க மாட்டார். இதெல்லாம் தெரிந்தும் வைத்திருக்காரணும். நீடிய சாந்தம் அவன்கிட்ட இருந்துச்சு. அன்பு நீடிய சாந்தத்தை கொண்டு வருது. தயவு இருக்கு, அன்பு தான் தயவு, அது வரும். பொறாமை இல்லை, அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. நம்ம யார் மேல பொறாமப்படுறோமோ அவங்க மேல என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு இல்லைன்னு அர்த்தம். மனுஷனுக்கு இயற்கையானது பொறாமை, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனா அதை மாத்தணும். ஸ்தோத்திரம். நம்ம விட இன்னொருத்தர் கொஞ்சம் கூட்டிட்டாங்கன்னா, அக்கா தங்கச்சி ஒன்னாதான் பிறந்து வளர்ந்தவங்க தான், அண்ணன் தம்பி ஒன்னாதான் வளர்ந்தவங்க தான். ஆனா வளர்ந்து வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் அதிகமாயிட்டாங்கன்னா கூட பிறந்ததுக்குள்ளேயே பொறாமை வந்துடுது. ஆமா, திருமணம் ஆகிற வரைக்கும் அது வராது. ஆனா திருமணம் ஆக முன்னாடி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா வருமானம் வரதில்லை. ஆனா திருமணமான பிறகு பாத்தீங்கன்னா ஒன்னா ஓடி பிடிச்சு விளையாண்டது, திருமணமான பிறகு ஒருத்தர் கூட்டிட்டாங்கன்னா என்ன வந்துருது? திருமணமான பிறகு ஒருத்தர் சொல்றது கூட இல்லை. ஏன்னா அவன் பொறாமப்படுவாளே சொல்றது கூட இல்லை. பொறாமை
அழிக்கிறது எதுனா அன்பு தான். பொறாமை அழிக்கிறது எதுதான்? ரொம்ப நீங்க சோர்ந்து போயிட்டே போல தெரியுது, ரொம்ப கடினமா பேசிட்டு உங்களை நல்ல சொல்லுமா? ஒரு அன்பு எனக்கு இல்லைன்னா பொறாமை எனக்குள்ள பிரிக்கிறோம். பொறாமை பெருகாம இருக்கிறதுக்கு அன்பு பெருகினா அது போயிருக்காது. கீழே வாசிக்கிறோம், அன்பு தன்னை என்ன செய்யாது? புகழாது. அவன் ஸ்தோத்திரம். அன்பு புகழாது. ஏன்னா தன்னை புகழ நினைக்கும் போது அவன் பாதிப்பாங்கன்னு தெரியும், அதனால அதை செய்யாது. அதுக்கடுத்து வாசிக்கிறோம், இருமாப்பாகிறார், அயோக்கியமானது என்ன செய்யாது? சரி, அவங்க மேல அன்பு இருந்தா அவங்களுக்கு நம்ம அயோக்கியத்தனம் பண்றது இல்லை, அப்படி செய்ய மாட்டோம். அதே போல தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினைக்காது. அன்புன்னு இருந்துச்சுன்னா நம்ம தற்பொழிவு நாடுறது இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா கோபம் வராதுன்றது. அன்பு இருந்தா என்ன செய்யாது? கோபம் வராது. இப்போ அதிகமான ஒருத்தர் மேல கோபம் வர்றதுக்கு காரணம் அவங்க மேல அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அன்புல இருந்துச்சுன்னா நம்ம அந்த கோபம் கொஞ்சம் குறைஞ்சிடும். அன்பு குறைய குறைய ஆட்டோமேட்டிக் கோபம் அதிகமாகும். ஒரே தவிர நான் உதாரணம் சொல்றேன், ஒரே தவிர நம்ம நேசிக்கிறவங்க செய்யறாங்க, இன்னொருத்தர் நம்ம நேசிக்காதவங்க செய்யறாங்க. யார் மேல அதிகம் கோபப்படுவோம் தெரியுமா? நம்ம நேசிக்காதவங்க மேலதான் அதிகமாக கோபப்படுவோம். இல்ல, நான் அதுக்கு ஒரு உதாரண கதை எப்போதும் நான் திருமண வீடுகளில் பிரசங்கம் பண்ணும்போது நான் சொல்ல மறக்கிறது இல்லை. ஒரு புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆகி முதல்ல விருந்து வீட்டுக்கு போகும்போது அங்கே சர்ச்சுக்கு போறாங்க. அங்கே சர்ச்சுக்கு போகிற போது நடந்து போன ஒரு கிராமத்தில் அந்த சர்ச்சுக்கு நடந்து போகிற போது 2 பேரும் கையை பிடிச்சிட்டே போகிறாங்க. இந்த புதுமண தம்பதி 3 நாள் தான் அவங்க விருந்துக்கு போயிருக்காங்க. அந்த பாதையில் ஒரு கல் கிடக்குது. அந்த கல் அந்த பெண்ணுடைய காலில் தட்டிடுச்சு. காலில் கொஞ்சம் ரத்தம் வந்துருச்சு விரல்ல. உடனே அந்த பிள்ளை கத்த, புருஷக்காரனுக்கு பாசம் பொங்கி வர அந்த கல்லை எடுத்து, சனியை பிடிச்ச கல்லை, என் மனைவி காலையா நீ தட்டணும்னு கல்லை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிட்டான். அவ்வளோ கோபம் கல்லு மேல. அவங்க போயிட்டாங்க, சர்ச்சுக்கு போயிட்டாங்க. அப்புறம் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் 1 வருஷம் தலை கிறிஸ்மஸ் அதே ஊருக்கு வராங்க, அதே சர்ச்சுக்கு போறாங்க, அதே பாதையில் போறாங்க, அதே கல் அதே காலில் மறுபடியும் தட்டி தூக்கி எரிஞ்சு அங்கேயே போட்டுருவோம் போல இருக்குது. அந்த மனைவி காலில் மறுபடியும் படுது. இப்போ இந்த கணவனுக்கு பயங்கரமான கோபம். அவளை பார்க்கலாம், சனியை முடிச்சவளை பார்த்து வரப்படாதா, கல்லு கிடக்குன்னு தெரியலையா அவனுக்கு, கண்ணு பிடத்திலையா இருக்கு அப்படிங்க. ஒரே 1 வருஷம் தான் ஆயிருக்கு. 1 வருஷத்துக்கு முன்னாடி கல்லை பார்த்து சனியனா, இப்போ 1 வருஷத்துக்கு பிறகு யாரை பார்த்து சொல்றான்? அப்ப என்ன ஆயிருக்கு நினைக்கிறீங்க? இந்த கோபத்துக்கான காரணம் என்ன? அதனால பவுல் சொல்ல, சினமடையாது, அன்பு சினமடையாது. கோபம் முதல்ல மனைவி மேல அன்பு இருந்ததுனால என்ன வரல? கோபம் வரல. அது தாங்கிக்கிட்டான், கோபத்தை அடங்கிக்கிட்டான். 3 நாள்ல அவளை பேசிடக்கூடாது, நேசிக்கிறான், கையை பிடிச்சி தானே போறாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே எங்க பார்த்தாலும் அது பின்னாடி தெரியும், ஓட பிடிக்க துரத்த, அது பின்னாடி அது வரும். அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் அவர் ஓட நம்ம துரத்த பிடிக்கவே முடியாது. அது பின்னாடி. ஆனா இப்போ அங்க இந்த அன்பு என்ன ஆகுது? குறைஞ்சிட்டே வருது, நாளாக குறைஞ்சிட்டே வருது. நான் திரும்ப சொல்றேன், நாம் அன்பாக இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க பழமொழி, ஆகாத கொண்டாடி. எனக்கு தெரியல, பழமொழி உங்களுக்கு தெரிய மாட்டாங்க, பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆகாதவன் கால் பட்டாலும் குத்தமா, கை பட்டாலும் குத்தமா. ஆகாதுன்னு வந்துருச்சுன்னா எதாவது குத்தமாவே தெரியும். ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க சொல்றதெல்லாம் தப்பாவே தெரியும். ஆனா பிடிக்குது, அவங்க மேல அன்பா இருக்கிறான்னா அவங்க என்ன செஞ்சாலும் கொடுத்துக்கிடுவோம். இந்த பெருசா பரவாயில்ல, அதனால தானே இப்பதானே அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம். ஒரே வருஷத்துல அன்பு மாறும்போது கோபம் அதிகமாக வருது. அதை பவுல் அழகா சொல்றாரு, அன்பு சினமடையாது. அப்புறம் சொல்றாரு, அது தீங்கு நினைக்காது. தீங்கு செய்யணும்னு நினைக்கும் போது மனசு வந்துடல. அன்பு இருக்கும்போது அது தீங்கு செய்ய மாட்டோம். மனைவி மேல அன்பு இருந்தா கணவன் அடிக்க மாட்டான். அடிக்க கையை ஓடும் போது அந்த அன்பு அந்த கையை என்ன செய்யும்? அப்படியே தடுத்து நிறுத்திடும். அன்பு இல்லைன்னா ஓங்கி அடிச்சிடும். மனைவி அடிக்கிற கணவன் இருக்கலாம், மனைவி மேல என்னெல்லாம் அர்த்தம்? அன்பு குறைஞ்சதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கிறிஸ்தவன் மனைவியை ஒருபோது அடிக்க மாட்டான். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் மனைவி அடிக்க மாட்டான். ரட்சிக்கப்படாதவன் தான் மனைவி அடிப்பான். என்ன கோபம் வந்தாலும் சரி, கை நீட்டி அடிப்பதற்கு நமக்கு தேவன் உரிமை கொடுக்கவே இல்லை, உரிமை தரவே இல்லை. ஒருபோது அந்த உரிமை ஆண்டவர் நமக்கு தரவே இல்லை மனைவி அடிப்பது. ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, கணவன் மனைவி ஒரே சரீரமா இருக்கிறோன்றார்.
தன் சரீரத்தை தான் அடித்தால் அவன் யாராக இருப்பான்? கணவன் மனைவி அடிக்கும் போது அவன் மனைவியை அடிக்கும் போது தன்னையே தான் என்ன செய்யறான்? அடிக்கிறான். ஏன்னா அதுவும் தான் சரீரம். அப்படி அடித்தால் அவன் தன்னையே அடித்துக் கொள்றான். யார் தன்னையே அடித்துக் கொள்வான் தெரியுமா? இவ்வளவு விளக்கம் சொல்லி உங்களுக்கு புரியலையா? பைத்தியக்காரன் தன்னையே அடிப்பான். மனைவி அடிக்கிற ஒரு பைத்தியக்காரன். ஏன்னா அது தன்னுடைய சரீரம் இல்ல. என்னைக்கு திருமணம் செய்தாரோ அன்னைக்கு மனைவியானவள் தன்னுடைய சரீரம் ஆயிட்டான். அவன் தன் மனைவி அடிக்கும் போது தன்னையே அடித்துக் கொள்கிறான் என்றால் அவன் பைத்தியக்காரன். நல்ல சுயநினைவு இருக்கிறவன் மனைவி அடிப்பதில்லை, அடிக்க முடியாது. ஏன்னா அந்த அன்பு ஒன்று அங்க இருக்கும்போது அதை அடிக்க செய்கிறது இல்லை. இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை அந்த அன்பை பவுல் ரொம்ப அழகா சொல்லிட்டே வரா இருப்பாங்க. அது தீங்கு நினைக்காது. அடிக்க மனைவி அடிக்க நினைக்காது. அவன் சொல்ற பிள்ளைகளை அடிப்பதற்கு வேதம் சொல்லி கொடுத்துருக்குது. அது நியாயமானதுக்கு தான். அது நியாயம் இல்லாம அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீர்கள்னு பைபிள் என்ன செய்யுது இருக்கு. அவங்களை கோபம் மூட்டாது. சும்மா தேவையில்லாம அடிச்சு அப்படி செய்யாதீங்கன்னு சொல்றாரு. தீங்கு நினைப்பதில்லை, துரோகம் நினைப்பதில்லை, சொத்துக்களை அபகரிக்காது. அன்பு சொத்துக்களை அபகரிக்கவில்லை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார். கீழே வாசிக்கிறோம். அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன செய்யும்? அநியாயத்தில் அன்பு ஒருபோது என்ன செய்யாது? சந்தோஷப்படாது. ஒரு ஆளுக்கு அநீதி இழைக்கப்படுதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். நீதியை பார்த்தா சந்தோஷப்படும். அன்பு இல்லாதவங்க அநியாயத்தை சந்தோஷப்படுறோம். நமக்கு ரொம்ப விரோதமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு தண்டனை கிடைச்சிருந்தா சந்தோஷப்பட மாட்டோம். நமக்கு வேண்டாத ஒருத்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டால் நம்ம சந்தோஷப்பட மாட்டோம். அந்த அன்பு இருந்தா சந்தோஷப்படுறது. ஐயோ பாவம் சரி போயிட்டு போறான் அப்படி கீழே சொல்றாரு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் சகித்துக் கொள்ளுங்க. சரி பரவாயில்ல. அந்த அன்பு அப்படியே நம்ம சகலத்தையும் நம்மளை சரிப்படுத்துகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள நம்மளை கட்டுப்பாட வைக்குது. தேவன் ஒரு பாத்திரமா இருக்கிறது அது மாத்துது. அன்பு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீங்க எல்லாரும் அன்பு உள்ளவர்கள் தான். அதை ஒருவர் கூட சரிப்படுத்திக்கிடுவோம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாரையும் போலதான் நாம் அன்பு கொடுக்குறோமா? இல்லை, அதை தாண்டி கிறிஸ்துவின் அன்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அன்புக்குள்ள வந்திருக்கிறோமான்றது ஒரு கேள்வி இன்னைக்கு இந்த காலவேளையில் நமக்கு இருக்கு. சொல்றாரு, அன்பு ஒரு காலம் என்ன செய்யாது? ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளாலும் கூட ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் சொல்றாரு. மீதி எல்லாம் கூட அழிஞ்சிடும். அன்பு என்ன செய்யாது? ஒழியாது. அன்பு அதிகமாகட்டும். அன்பே இல்லாத ஒரு மனிதன் விசுவாசம் உள்ளவர் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நான் அதிகமாக விசுவாசம் உள்ளவர் என்று சொல்லுகிற மனுஷன் அன்பில்லாதவராக இருந்தால் அந்த விசுவாசம் வீணாக போய்விடும் என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. விசுவாசமும் அன்பும் இணைந்து பயணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அது. இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை அன்பு அழியாத அன்பை பெற்றுக் கொள்வோமாக. ஒருவேளை அந்த அன்பு குறைஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த காலை இந்த ஆராதனை வேளையில் அந்த அன்பை அதிகப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. அன்பினாலே விசுவாசம் வளரும், ஆதாயத்தினால் அல்ல, அன்பினாலே விசுவாசம் வளரும் சொன்னார். தேவன் மேல் இருக்கிற அன்பு, மனுஷன் மேல் இருக்கிற அன்பு. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை 2 வரிகளில் கர்த்தர் மாத்திட்டார். ஒன்று, தேவனாகிய கர்த்தர் மேல முழு இருதயத்தோடு என்ன செய்? அன்பு கூறணும் முதல்ல. 2, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. இவ்வளவுதான் ஆண்டவர் கொடுத்த கற்பனை. நிறைய பழைய ஏற்பாட்டில் இது எல்லாத்தையும் ஒரே 2 வார்த்தைக்குள்ள அடக்கிட்டார். அந்த 10 கற்பனை இருக்குல்ல, அதை 2 ஆக்கிட்டார். நீங்க அந்த 2க்குள்ளதான் 10ஐயும் அடக்க முடியும். ஓய்வு நாள் ஆசரிப்பாயாக, அப்புறம் அவருடைய வார்த்தைகளை நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, இப்படியெல்லாம் நிறைய சொல்லிட்டே வராருல்ல. இது எல்லாம் தேவனை சார்ந்தது. ஒருவன் தேவன் நேசிப்பவர்களா இருந்தால் விக்கிரக ஆராதனை செய்ய மாட்டான், ஓய்வு நாளை ஆசரிப்பான், தேவன் சார்ந்த காரியத்துல உண்மையா இருப்பான். அவரை நேசிச்சா அது 10 கற்பனையில் இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷன் பிறனை நேசித்தார், தன்னை நேசிப்பது போல பிறனை நேசித்தார்னா பொய் சாட்சி சொல்ல மாட்டான், திருட மாட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். பிட்பாக்கெட் அடிக்க நினைக்கிறவன் அன்பு இருந்தா பிட்பாக்கெட் அடிக்க மாட்டான். ஸ்கூல்ல புக்கை திருட நினைக்கிறவன் ஒருத்தர் திருட மாட்டான், அவன் நேசிக்கிறவனா இருந்தான். அன்பு அங்கே மற்றவனை நேசிக்கிற அன்பு இருந்தால் பாவம் செய்ய வைப்பது இல்லை, பொய் சாட்சி சொல்லாது, அவனுக்கு தீங்கு செய்ய மனசு வராது. அதைத்தான் சொல்ற. அன்பு இருந்தால்
அவன் தாயும் தகப்பனையும் கணவன் பண்ணுவாயாக. அந்த அந்த கற்பனை எங்க வந்தது? எதுக்குள்ள வருது? பிறரை நேசி அந்த இடத்துல வந்தது. பிறர் அப்படின்ற இடம் தாய் தகப்பன்ல எல்லாரையும் கவர் ஆகுதாங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரையும் சேர்த்து, உன் நண்பர் எல்லாரையும் சேர்த்து அதுல வருது. எனவே உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்கிறது வசனத்துக்குள்ள எல்லா கற்பனையும் அடங்கி வந்தது. எனவே இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, மோசேயுடைய தாயும் தகப்பனும் அன்பினாலே விசுவாசம் வளர்ந்தது. ஸ்லோகம். தன் பிள்ளையின் மேல பாசம் அவங்களுக்கு இருந்தது, தேவன் மேலையும் அன்பு இருந்தது. ஆனா அந்த அன்புக்குள்ள இருக்கிற விசுவாசம் 3 மாதம் ஒழித்து வைத்திருந்தார். பிறகு அந்த விசுவாசத்தினாலே, எபிரேயர் வாசிக்கிற விசுவாசத்தினாலே அவர் அதை நைல் நதியிலே அந்த நாணல் பெட்டியை வைத்துக் கொண்டார். இந்த கால தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசமும் அன்பும், அன்பினால் விசுவாசம் வளரட்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் ஒருவரை கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒருத்தர் நேசிக்க அன்பு கூற ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னால் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாரையும் போல தான் நேசிக்கிறேனா? இல்லை என்றால் நான் கிறிஸ்தவ அன்பு எனக்குள்ள இருக்கிறதா அப்படின்னு. மற்றவர்களை போலயே நான் நேசிக்கிறவனா இருந்தால் என் வாழ்க்கையில நான் உண்மையில கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற அந்த அன்பு என்பது மற்றவர்களை நம்மையும் வேறுபடுத்தி காட்டுகிறது. தனக்கு வேண்டியவர்களை மட்டும் நேசிக்கிற அந்த அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சாதாரணமான ஒரு அன்பு. எனக்கு வேண்டாதவர்களையும் எனக்கு தீமை செய்கிறவர்களையும் நான் நேசிக்கிற அந்த அன்பு, கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்த அந்த அன்பு, அவர் தம்முடைய பிள்ளைகள் நடுவில் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு. பவுல் அதை செய்தார். தன்னை அடித்து காயப்படுத்தினவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த அன்பு. ஓ தேங்க்யூ ஃபாதர். ஒரு முறை கூட நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த காலவேளையில் தேவனே, உங்க பாதத்தில் வரோம். எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ராஜா, உங்களுடைய மேலான அன்புக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பை பெருக பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, குடும்பத்துக்கு வெளியிலும் சரி, கணவன், மனைவி, பிள்ளைகளுக்கு அந்த அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. சத்துருக்களை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தருபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள உறவினர்கள் நடுவில் அன்பு வரட்டும். ஏதோ ஒரு தவறை வைத்துக் கொண்டு முற்றிலுமாக அவரை வெறுத்து விடுவதாக. தவறு செய்யாத மனிதன் ஒருவரும் இல்லை. நாமும் அநேக நேரம் தவறு செய்திருக்கிறோம். ஒரே ஒரு தவறு செய்ததனால் மட்டும் அவர்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட முடியுமா? அவர்கள் அன்பை இல்லாதவர்கள், மோசமானவர்கள் என்று நாம் சொல்லிவிட முடியுமா? இல்லை. கிறிஸ்து தவறு செய்தவனையும் நேசித்தார், அன்பு கூர்ந்தார், வாய்ப்புகளை தந்தார். எனக்கு இந்த காலவேளை தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நான் விசுவாசம் உள்ளவன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் என்று சொல்கிறதன் மூலமாக நான் அன்பு இல்லாதவனாக மாறிவிடக் கூடாது. பரலோகத்தின் பிதாவே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அன்பு அதிகமாகட்டும் ஆண்டவரே. இந்த 2 கற்பனைகளை கைக்குள்ள கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் அன்பு உள்ளவர்களாய் இருந்து சாட்சியாய் மாற கிருபை செய்யும். எங்களை பார்க்கிற மக்கள் கிறிஸ்துவின் அன்பு உடையவர்களாய் பார்க்கட்டும். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அன்பு எங்களுக்குள் இருப்பதை உலகம் பார்க்கட்டும். எங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் அன்பை தருவீர்களாக. நாங்கள் ஒருத்தர் அதிகமாக நேசிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே அன்பு அதிகமாகும் போது அங்கே சமாதானம் வந்து விடுகிறது அல்லவா ஆண்டவரே. எல்லா சகோதரருக்குள்ளேயும் அன்பினால் நிரப்பும். ஒவ்வொரு சகோதரியும் அன்பினால் நிரப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பினால் நிரப்பும். குடும்பத்தாரை அன்பினால் நிரப்பும் ஆண்டவர். எல்லா கசப்புகள், பொறாமைகள், போட்டிகள், எல்லா விதமான பாவ எண்ணங்கள், தீங்கு நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் மாற்றி போடுவீர்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுக்குள்ளேயும் அன்பாக இருப்போம், மற்றவர்களுக்குள்ளேயும் அன்பாக இருப்போம். கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உன்னோடவே பரிசுத்த நாமம்
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியின் ஐக்கியம் சிநேகம் சமாதானம் நம் அனைவரோடு இணைந்து இருப்பதாக. சேர்ந்து ஆமென் சொல்லாமே. அல்லேலூயா.